ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16-17 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சொல்கிறதாவது, சீயோன் குமாரத்திகள், சீயோன் குமாரத்திகள்னா பெந்தெகோஸ்தே குமாரத்திகள். சீயோன் குமாரத்தினா பெந்தெகோஸ்தேக்காரங்க. சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து, அகந்தனா நிறைய பேருக்கு வேங்க அகந்தனா பெருமை, ப்ரௌட், பெருமையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து. அது என்ன நடையோ உங்களுக்கு தான் தெரியும். கழுத்தை நெரிச்சு நடக்கிறாங்களா? கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து, கண்களால மருட்டி பார்க்கறாங்களா? கண்ணை நேரா பாரு, மருட்டாத. கண்ணை அங்கங்க பார்க்க கூடாது, இங்க இருந்து அங்க பார்க்க கூடாது, அங்க இருந்து இங்க பார்க்க கூடாது. ஒழுங்கா பாரு, கண்ணை ஒழுங்கா வச்சுக்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. கண்ணை மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து. அது என்ன நடையோ? walking and mincing as they go. எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியல. ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு யாரு? செய்கிறார்கள். அவிசுவாசி இல்லங்க, பாவி இல்ல, காலேஜ் கேர்ள் இல்ல. It is not the sinner or unbeliever. சீயோன் குமாரத்தி, It's the daughter of Zion. பாவ குமாரத்தி வேற, எருசலேம் குமாரத்தி வேற, சீயோன் குமாரத்தி. Daughter of sinners. சீயோன் குமாரத்தி பூரணப்பட்டவா. Daughter of அவ Zion. நட ஓட்ட கண்ணு அவங்க பார்க்கிற பார்வை இதெல்லாம் பார்த்து சொன்னாரு. The walk and style of life. கழுத்தை ஆட்டி ஆட்டி நடக்காத, கண்ணு அங்க அங்க முருட்டாத, Do not have wanton eyes. நடந்து Walk properly. கால்களிலே சிலம்பு ஒலிக்க திரிகிறார். And do not make a tickling கால்ல sound. என்ன ஒலிக்குதான்? சிலம்புன்னா தெரியுமா? கொலுசு. நல்லா விளங்கும் நினைக்கிறேன். சிலம்புன்னா கொலுசு. யார் போட்டிருக்கா? சீயோன் anklets போட்டு நடக்கிறாங்க. They are walking with it. அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஆதலால், எதனால? நீங்க சிலம்பு ஒலிக்க திரிகிறீங்க, அதனால ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் சீயோன் குமாரத்திகளுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார். நான் இந்த மாதிரி பேசுறேன், அடுத்த வர மாட்டீங்க. ஆனா பைபிளை வாசிக்க உங்க கையில இருக்கு. It's a word of God that says clear that. அன்பா சொல்றேன், I tell you lovingly. தாழ்மையா சொல்றேன், I tell you humbly. நீங்களும் கொலுசு போடாதீங்க, Do not wear anklets. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. Do not purchase that for your ஆனா children. நீங்க போட்டுட்டு கோயிலுக்கே வர்றீங்க. But you wear them and come to the church. நான் என்ன பண்றது? What can I do? நான் இதுக்கு மேல சொல்லிட்டா பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாருன்னு சொல்லுவீங்க. If I tell more than நான் that, கண்ணை மூடிட்டேன். I have to close my eyes. உங்க இருதய கடினத்தினால நான் விட்டுட்டேன். Because of the hardness of your heart, we have spared you. போ. Get lost. ஆனா உங்க தகப்பனா மறுபடியும் நான் சொல்றேன், But I tell you as a father, சபைக்கும் உங்க வீட்லயோ whether in church or house, பிள்ளைகள் காலில் கொலுசு ஒலிக்க தெரிய விடாதிருங்கள். do not allow அந்த them to wear the சத்தம் anklets. தேவனுக்கு அருவருப்பானது. Tinkling sound of the anklets is an abomination unto the Lord. ஆண்டவர் சொல்றார், The Lord says, உச்சந்தலையை நான் மொட்டை ஆக்கிருவேன்னு I'll சொல்ற. make your head bald. நீங்க செய்யறதெல்லாம் செய்துட்டு Having done all that, செழுமையா இருக்கும்னு நினைக்காதீங்க. do not think that you will be prosperous. கர்த்தருடைய வாசனத்தின்படி செய்கிறவன் செழிப்பான். One who does according to the word of God, he would prosper. செழிப்பான். He would prosper. என் அன்பானவர்களே, My dear ones, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்க even as வாழணும். thy soul prospers, you அந்த ought. வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, If you hear the word of God, இங்கே மாத்திரம் இல்ல, not only here, இந்த வசனத்தை எங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும், elsewhere when you hear the word of God, இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி Isaiah 3rd chapter பிள்ளைகளுக்கு 17, இந்த சத்தத்தை துணிக்க விடாதிருங்க. do not allow the tinkling sound. இன்றைக்கே கழுத்து தூக்கி தர போடுங்க. Even today, remove the anklets. இந்த சத்தம் தேவன் அருவருக்கிற ஒரு சத்தம், It's an abomination unto the Lord. தேவன் விரும்பாத ஒரு சத்தம். A song that God would not desire. சீயோன் குமாரத்தி சிலம்பு ஒலிக்க திரிகிறாள், So Zion, the daughter of ஒட்டை Zion, ஆக்கிருவேன். I will hit her with a scab on the crown. நான் சொல்றேன், சபைகளை அனுமதிக்கலாம். So the church may permit. அந்த சர்ச்சில் அனுமதிக்கிறாங்க, They are permitting in the other church. அந்த பாஸ்டர் அனுமதிக்கிறாரு. That pastor is permitting. பாஸ்டர் இப்போ தாமஸ் ராஜ் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. Even our pastor is descending. நான் கீழே போகலாம், I can go down. ஆனா வசனம் ஒரு நாள் கீழே வராது. The word of God would never ஒரு come நாளும் down. கீழே வராது. It would never come down.
உங்க மன கடினத்தின் நிமித்தமாக நான் சில காரியங்களை அனுமதிக்கிறேன். I கண்ணை மூடி சகிச்சுக்கிட்டு இருக்கேன். just bear by. என்ன செய்யற தெரியாம பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன். I just bite my teeth and just bear the agony. ஆனா Yet, அன்பானவர்களே, dear ones, நான் நியாயாதிபதியா இருக்க முடியாது. I cannot be the judge. நான் நியாயாதிபதியா வர மாட்டேன். I will not come as a judge. நானும் அந்த கிருபையை பெற்று தேவனுக்கு முன்பாக கிருபையோடு வரணும். I would receive the mercy of God and not to stand in the presence of God. நியாயாதிபதியாகி அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. He alone is a judge. அவர் வசனம் தான் நியாயம் தீர்க்கும். It's His word that is going to judge us. வசனத்தின்படி வாழுங்க. Live according to the word of God. வசனத்தின்படி உடுங்க. Dress according to the word of God. வசனத்தின்படி அலங்கரிங்க. Decorate according to the word of God. வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிங்க. Obey according to the word of God. என் வசனத்தின்படி செய்கிறவனையோ கர்த்தர் கனம் பண்ணுகிறார். God would honor those who would do according to the word எந்த of God. புயல் வந்தாலும், Whatever be the storm, எந்த வெள்ளம் வந்தாலும் whatever be the floods, அசையவே மாட்டான். would never be moved. அசையவே He மாட்டான். would